ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய தாவரம் குப்பைமேனி தாவரம். இதனுடைய அறிவியல் பெயர் அகாலிஃபா இண்டிகா என்று அழைக்கப்படுகின்றன. இவை பொதுவாக இந்தியன் காப்பர் லீஃப் என்றும் குப்பைமேனி என்றும் அழைக்கக்கூடிய இந்த தாவரம் வளர்ப்பது எளிது. இவை பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இவை பரவி காணப்படுகின்றன. இவை விதை போட்டு வர்றதில்லை, தானாக இயற்கையாகவே முளைத்து ஆங்காங்கே காணக்கூடிய இந்த தாவரம். இந்த பாருங்க, இந்த சிறிய தாவரம் பூக்கள் பாருங்க, ஒவ்வொரு இலை கணுக்களிலுமே ஒரு பூக்கு கொத்து காணப்படுகின்றன. இங்க பாருங்க, ஒரு இலை, இது ஒரு பூக்கொத்து, அடுத்து ஒரு இலை பூக்கொத்து. இந்த பாருங்க, ஒரு இலை பூக்கொத்து. இந்த மாதிரி இந்த பூக்கள்ல இருந்து விதையா மாதிரி விதை கொட்டு வாய்ப்பு. இதை பாருங்க, விதைய பாருங்க, இந்த தாவரத்தில் பக்கத்துல இருக்க பாருங்க, இந்த பூக்கள் பூத்து இந்த பாருங்க விதைய பாருங்க, இது காஞ்சிருக்கா, இதுதான் விதை. இந்த பாருங்க, ஃபுல்லா பூ. இதுல இருந்து விதை இந்த மாதிரி சைட்ல இருந்து விதை கொட்டி மறுபடியும் பூசா நமக்கு தாவரம் வரும். இந்த பாருங்க, இதுல விதை உருவாகுது பாருங்க, காய்ந்த மாதிரி இருக்கு பாருங்க விதை, இதெல்லாம் விதை உருவாகுது. இங்க பாருங்க, அதனால ஒவ்வொரு கணுக்களிலுமே பூக்கள் நிறைய வரும். இது விதை, இதான் விதைகள் தெரியுதுங்களா. இது பூக்கள், இந்த பூக்கள்ல இருந்து அப்படியே பூத்தினே போயிட்டே இருக்கும், கீழே விதைகள் உருவாகி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு பூக்காம்பிலும் பூக்கள் விதைகள் நிறைய வரும். அனைத்து ஒரு இலை காம்புகளிலுமே பூக்களை காணலாம். சரி, இதனுடைய நன்மைகள் என்னன்னு பார்ப்போம். இது வளர்ப்பது எளிது. யாருக்காவது பிளான்ஸ் வேணும்னா, எங்க யாருக்காவது தேவைப்பட்டா பூங்காக்கள் சாலையோரங்கள் நிறைய இருக்கும். இதே மாதிரி ரிமூவ் பண்ணி கொண்டு போய் நீங்க வச்சீங்கன்னா வித்தின் 1 வீக்ல ரூட் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு இது தாவரம் அழகு தாவரமாக காணப்படுகின்றன. சரி, இதுல மருத்துவ பலன் நிறந்ததாக காணப்படுகின்றன. இது உயரம் சுமார் 4 அடி உயரம் வளரக்கூடிய இந்த தாவரம். இவை வளர்ப்பது வாட்டரிங்லாம் நீங்க வளர்க்கணும்னா வாரத்துக்கு 2 நாள் வாட்டரிங் பண்ணா கூட போதும். இது தண்டுகள் இலைகள சாறு நிறைந்ததாக காணப்படுகின்றன. சரி, இதோட மருத்துவ பயன் பார்ப்போம். நமக்கு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கி வச்சு காலையில பார்க்கும்போது சில இடத்துல கொசு கடித்தால் போல வீக்கம் காணப்படும், பூராங் கடிச்சாலும் இருக்கும், வண்டுகள் கடிச்சாலும் இருக்கும். அப்போ நம்ம இதோட உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி அந்த சாரை தடவி காலை மாலை தடவுனா 2 நாட்கள்ல அந்த வீக்கம் மறைஞ்சு நமக்கு நார்மல் நிலைமைக்கு வரும். அதே மாதிரி அடுத்த பயன் என்னன்னு பார்த்தோம்னா, குழந்தைகள் நிறைய சளி இருக்கும், பெரியவங்களும் நிறைய சளி இருக்கும், மார் சளி இருக்கும், இருமல் இருக்கும். அப்போ இந்த சாறை அறுத்து நல்லா வடிகட்டி ஒரு 10 ml, குழந்தைகளுக்கு ஒரு 5 ml கொடுத்தா போதும், இல்லை 3 ml கொடுத்தா போதும். கொடுக்கும்போது வாமிட் வரும்போது அந்த வாமிட் வழியாக சளி ஃபுல்லா வெளியேறும். அதே மாதிரி அப்படி வாமிட்டில் மூலமா வெளியேறலைன்னா மலத்தோட இவை சளி முறிஞ்சு ஃபுல்லா மலத்தோட வெளிவந்துடும். ஆகவே பெரியவங்களும் இதை அந்தலாம், சிறியவர்கள் அந்தலாம். ஆனால் முற்றின இலையா இருக்கும் போது நமக்கு பயன் அதிகமா உள்ளன. ஒரு 2 அடிக்கு மேல உள்ள சுடி எடுங்க, அப்போ இலைகள் பெருசு பெருசா இருக்கும். அது மருத்துவ குணம் நிறைந்ததாக காணப்படும். இளம் தாவரத்தை விட உயரமான தாவரம் இது 4 அடி உயரம் வரை வரக்கூடியது. அதாவது 2 அடிக்கு மேல உயரம் உள்ள தாவரத்தை எடுங்க, தள்ளி பண்ணி அந்த இலையை நல்லா எடுத்து சாறு எடுத்து நம்ம குடிக்கும்போது நமக்கு அந்த இருமல் சளி முறிக்கப்படுகின்றன. அடுத்து நமக்கு முகப்பரு நிறைய பேருக்கு வரும். அவற்றிற்கும் இவற்றோடு மஞ்சள் சேர்த்து, உப்பு மஞ்சள் இந்த சாறு 3 சேர்த்து அரைத்து நம்ம குளிக்கிறதுக்கு 1 hour முன்னாடி ரெகுலரா போட்டுட்டே வந்தோம்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த முகத்தில் உள்ள பருக்கள் எல்லாம் மறைஞ்சு முகம் மென்மையாகவும் சாஃப்டாகவும் காணப்படும். அதுக்கு அடுத்து நமக்கு இது வெட்டு காயம், தோளில் சொறி சரங்கு இருக்கு, உடம்பு ஃபுல்லா சொறி சரங்கு இருக்கு, அதுக்கும் இந்த கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இந்த இலை உப்பு நல்லா சேர்த்து நல்லா ஃபுல்லா போடுங்க. ஒரு தினந்தோறும் குளிப்பதற்கு 1 hour முன்னாடி போடுங்க. அந்த விரைவில் அதுலேருந்து குணமடையும், அந்த சொறி சரங்கு காணாமல் போடும். வெட்டு காயம் இருந்தாலும் இந்த இலையோட நம்ம கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சி போட்டோம்னா அந்த வெட்டு காயம், நாள்பட்ட வெட்டு காயம் இருந்தாலும் சரி, ஆறாத புண்ணா இருந்தாலும் சரி, விரைவில் குணமடைந்து நம்ம கண்கூடாக காணலாம். இதனுடைய பயன்கள் பார்த்தோம். இது வேர்கள், இலை, தண்டு அனைத்துகளுமே சாறு நன்மை பயக்கூடிய வல்லமையை பெற்றவர்களாக உள்ளன. இந்த 2 பேர் அருந்த வேண்டாம். இந்த சாறு யாருன்னா கர்ப்பிணி பெண் தாய்மார்கள் மற்றும் குழந்தை பெற்று பால் கொடுக்கும் தாய்மார்கள் இதை கொடுக்கக்கூடாது. ஏன்னா சில பெண்களுக்கு இவை கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கர்ப்பம் கலைச்சிடும், கரு கலையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்கொள்வது சிறந்ததல்ல. பாலூட்டும் தாய்மார்கள் இதை எடுத்துக்கொள்வது சிறந்ததல்ல. இது நம்ம எடுக்கும்போது 5 to 10 ml வரைக்கும் எடுக்கலாம். அதிகமா எடுத்தோம்னா வயிற்றுப்போக்கு, வாந்தி வர வாய்ப்பு இருக்குது. அதனால இது மருத்துவ குணம் பயன் உள்ளதாக தான் இருக்குது. ஆனா இது அளவுக்கு மீறி எடுக்கும்போது நமக்கு சைடு எஃபெக்டா வாமிட் வரணும், இல்லை பேதி ஏற்படும். ஆகவே இவை ஒரு அளவோடு உட்கொள்வது நமக்கு சிறந்தது. இவை மருத்துவ பயன் கொண்டதாக காணப்படுகின்றன. இதே மாதிரி வாதம், நாட்பட்ட வாதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாத நோய்க்கு இந்த இலையோட நெய்யை கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து நல்லா சூர்ணமா ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி காலை மாலை ஒரு சுண்டைக்காய் அளவு, இல்லை ஒரு வேர்க்கடலை பார்த்தீங்களா, வேர்க்கடலை இல்லை ஒரு மூக்கடல் சைஸுக்கு நம்ம உருண்டையா உருட்டி நம்ம காலையில சாயந்தரம் சாப்பிடலாம். நெய்யோட இந்த இலை
சாறு இருக்கு பார்த்தீங்களா. இது சூரணமாக வேணும்னா நம்ம இதை காய வச்சு பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். இலையை நல்லா முத்தின இலை 3 அடி 4 அடி அந்த 2 மேலே உள்ள இலையை நல்லா என்ன பண்ணணும், காய வச்சு அரைச்சி பவுடராக எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக இப்போ நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம நாட்டு மருந்துகளில் திப்பிலின்னு கிடைக்கும், அது சேர்த்து நல்லா குழச்சி ஒரு சின்னதாக உருண்டை மாதிரி எடுத்து காலை மாலை சாப்பிட்டு வர்றது சிறந்தது. அப்போ என்னென்னா நான் அந்த நாட்பட்ட வாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். கை கால் விழுந்திருக்கும், நிறைய பேருக்கு வாத நோய் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிவாரணம் அடைவதை நம்ம கண்கூடாக பண்ணலாம். ஆகவே அதிக மருத்துவம் கொண்ட இந்த குப்பைமேனி தாவரத்தை நீங்கள் உட்கொள்வதற்கு முன்னால ஒரு சித்த மருத்துவ ஆலோசனை பெற்று உட்கொள்ள சிறந்ததாக காணப்படுகின்றன. நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.